Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays. வெளியூருக்கு சென்ற கணவன் மனைவியிடம் நெருக்கம் காட்டிய நண்பன், தகாத உறவால் அழிந்த குடும்பம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரைக்கு அருகே அமைந்துள்ளது வண்ணாம்பள்ளி கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சக்திவேல். 27 வயதான இவர் பொக்லைன் ஆபரேட்டராக வேலை செய்து வந்தார். இவருக்கும் போச்சம்பள்ளி அருகில் உள்ள கங்கைபுரம் கிராமத்தைச் சேர்ந்த திலகவதி என்ற இளம் பெண்ணுக்கும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு 1 வயதில் ஆண் குழந்தை உள்ளது. பொக்லைன் ஆபரேட்டராக வேலை செய்யும் சக்திவேல் தொழில் நிமித்தமாக அடிக்கடி வெளியூருக்கு செல்வது வழக்கம். அந்த வகையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சக்திவேல் தனது வேலைக்காக டெல்லிக்கு சென்றிருக்கிறார். அந்த சமயத்தில் சக்திவேலின் நண்பரான ஹரிஸ் என்பவர் சக்திவேலின் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து உதவியாக இருந்துள்ளார். அப்படி அவர் வீட்டுக்கு வந்து செல்லும் போது திலகவதிக்கும் ஹரிசுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. நாளடைவில் இந்த பழக்கம் தகாத உறவாக மாறி கணவர் ஊரில் இல்லாத சமயத்தில் திலகவதியும் ஹரிசும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தனர். இந்த நிலையில் சக்திவேல் செல்போனில் பேசும்போது மனைவியின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் சந்தேகமடைந்த சக்திவேல் யாருக்கும் சொல்லாமல் டெல்லியில் இருந்து திடீரென ஊருக்கு வந்திருக்கிறார். அப்போது தனது வீட்டில் நண்பன் ஹரிசும் மனைவி திலகவதியும் தனிமையில் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். இதனால் மனமுடைந்த சக்திவேல் திலகவதியை அவரது தாய் வீடான குறிஞ்சி கங்கைபுரம் கிராமத்திற்கு அழைத்து சென்று விட்டுவிட்டு சக்திவேல் மீண்டும் தனது ஊருக்கு வந்திருக்கிறார். தன்னுடைய தகாத உறவு குறித்து கணவருக்கு தெரிய வந்ததால் திலகவதி அதிலிருந்து மீள முடியாமல் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். இந்த சூழலில் கடந்த 9ஆம் தேதி வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் திலகவதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து தகவல் அறிந்த போச்சம்பள்ளி போலீசார் அவரது சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். இதனிடையே திலகவதி தற்கொலை செய்து கொண்டதை அறிந்த காதலன் ஹரிஸ் அன்றிரவே ஊத்தங்கரையில் உள்ள தனது பாட்டி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதை அறிந்த ஊத்தங்கரை போலீசார் ஹரிஸின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திலகவதிக்கு திருமணம் நடந்து 3 ஆண்டுகளே ஆவதால் கிருஷ்ணகிரி RDO பாபு இது பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். தகாத உறவால் 2 உயிர்கள் பறிபோன சம்பவம் கிருஷ்ணகிரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்துக்கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.